Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2022 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 8th question பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும். என்னடா M இருக்கு, P இருக்கு இந்த மாதிரி தெரியும். பட் ஆனால் இது வந்து ஒரு சிம்பிளான கொஷின் தான். நான் வந்து ஒரு 3 கேஸாக பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து P சப்போஸ் 0வா இருந்துச்சு அப்படின்னா அப்போ எனக்கு M என்னவா இருக்கணும்? ஓகே, ஸோ சம்மேஷன் 1/n to the power m. ஸோ P 0வா இருந்தால் தட் இஸ் 1, 1 + 1 வந்து 2 ஆயிரும். ஸோ இந்த சீரீஸ் வந்து எனக்கு கன்வர்ஜ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் M வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஓகே, ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபார் P வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ P கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு என்ன வரும்? 1/n to the power m into 1 + 1/n to the power P. Okay, in the summation this is less than or equal to summation n to the power m into 1 plus so 1/n the whole power pங்கிற மாதிரி இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுக்கு பதிலாக நீங்கள் 1 2 3 4 நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் சரி அந்த ஃப்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹோல் நம்பரை விட கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னா 1/n வந்து 1 விட எப்பயுமே சின்னதாக தான் இருக்கும். ஓகே, அதான் ஐடியா. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இந்த சீரீஸ் அகெயின் கன்வர்ஜஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் M வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். தேர்ட் கேஸ் என்னதுன்னா ஃபார் P லெஸ் தென் 0. ஸோ P லெஸ் தென் 0வா இருக்கணும் அப்படின்னா ஸோ P லெஸ் தென் 0வா இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் வந்து P ஈக்குவல் டு -k அப்படின்னு எடுத்துக்கிறேன். K வந்து கிரேட்டர் தென் 0. ஏன்னா P வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் தானே. ஸோ அப்போ K வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த சம்மேஷனை வந்து மாற்றுறேன். n/m into 1 + 1/n to the power P. ஸோ சம்மேஷன். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி மாறிடும் அப்படின்னா n to the power m into 1 plus ஸோ 1/n power P இருக்குல்ல, இதை n power minus P எழுதிக்கலாம். n power minus P n power k எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இந்த என்டையர் டேர்ம் n power k மாறிடும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் லெஸ் than or equal to பியூட்டிஃபுல் திங் summation 1/n to the power m plus k. ஓகே, நமக்கு தெரியும் k is greater than 0 அண்ட் இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆகணும் அப்படின்னா m plus k should be greater than 1. ஸோ திஸ் implies m should be greater than 1. அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்? m plus k should be greater than 1 வரும். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? m should be greater than 1. ஓகே, ஸோ 3 கேஸ்லையுமே P ஈக்குவல் டு 0வா இருந்தாலும் சரி, P கிரேட்டர் தென் 0வா இருந்தாலும் சரி, லெஸ் தென் 0வா இருந்தாலும் சரி, நமக்கு எம்மோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? கிரேட்டர் தென் 1 தான் இருக்கு. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, M கிரேட்டர் தென் 1. M கிரேட்டர் தென்ங்கிற இந்த கண்டிஷன் மட்டும் இருந்தால் போதும் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட்டாகவும் எடுத்துக்கோங்க. என்னது அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு கொஷினில் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity 1 let's say n power 3 into 1 plus 1/n power 5 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த டேர்மை கன்சிடரே பண்ணாதீங்க. ஓகே, இந்த டேர்மை கன்சிடரே பண்ணாதீங்க. இந்த டேர்மை மட்டும் பாருங்க. இந்த இடத்துல பவர் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால் அது கன்வர்ஜஸ் தான். ஓகே, அது கன்வர்ஜஸ் தான். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய IIT JAM மேத்தமேட்டிக்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம DK Math Prep சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.